பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என் வாழ்க்கையில் அநேக அதிசயங்கள் நடக்க வேண்டும். நான் நினைத்த காரியங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் நடக்க வேண்டும். அநேக வாக்குத்தத்தங்கள் என் சிரசின் மேல் இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் என் கண்கள் காண ஆண்டவர் அதை நிறைவேற்றி தர வேண்டும். அதற்காக நான் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறேன். தேவனை துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறேன், அவரோடு கூட நடக்கிறேன். ஆண்டவர் என் மீது அவருடைய கண்களை பதிப்பாரேயானால் நான் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவேன். எப்பொழுது ஆண்டவர் என்னை நோக்கி பார்ப்பார் என்று அநேக ஜனங்கள் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவோ, அவர்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று. இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், சங்கீதங்களின் புஸ்தகம் 139 சங்கீதம் 14 வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனையும் தன்னுடைய கரத்தினால் உருவாக்கினார். களிமண்ணை பிசைந்து அதை மனிதனாய் உருவாக்கி அந்த மனுஷனுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்து அவன் ஜீவாத்மா நான் என்று வேதம் நமக்கு சொல்லி தந்தாலும், நாம் ஆண்டவருடைய கரத்தின் கிரியையாய் இருந்தாலும், எந்த மனுஷனாலும் உருவாக்கப்படாத நாம் ஆண்டவர் நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார். அந்த அதிசயத்தை நினைத்து நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதிக்க வேண்டும். பக்தனாகிய தாவீது சொல்லும்போது, பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நான் உருவாக்கப்பட்டபடியினால் நான் அந்த அதிசயத்தை குறித்து தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி நான் துதிப்பேன், ஆண்டவரிடத்தில் நான் மகிமைப்படுத்துவேன், ஆண்டவரை நான் புகழ்ந்து பாடுவேன் என்று பக்தனாகிய தாவீது ஆண்டவரை நோக்கி பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறான். இன்றைக்கு எத்தனை பேர் நம்மை உருவாக்கின தெய்வத்தை நோக்கி, ஆண்டவரே நீர் எனக்கு இந்த நன்மைகளை தந்ததற்காக ஸ்தோத்திரம், நீர் என்னை உருவாக்கினதற்காக ஸ்தோத்திரம், நீர் ஜீவ சுவாசத்தை தந்ததற்காக ஸ்தோத்திரம், என்னை வழி நடத்தினதற்காக ஸ்தோத்திரம், உம்முடைய கரத்தை பிடித்து நடத்துவதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி எத்தனை பேர் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அநேகர்கள் பாதை மாறி போய்கொண்டிருக்கும் போது, அநேகர்கள் திசை மாறி போய்கொண்டிருக்கும் போது, கொஞ்ச நபராய் தேவ சமூகத்தில் காத்திருந்து, ஆண்டவரே உம்முடைய நாமம் என்னை உயர்த்தும், நான் அந்த அதிசயங்களை பார்ப்பேன், ஆண்டவர் என்னை அனுதினமும் நடத்துவார் என்று ஒரு சில நபராய் தேவ சமூகத்தில் காத்து கிடந்து ஆண்டவரை துதித்து மகிழ்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பிரமிக்கத்தக்கதான அதிசயங்களை உன் வாழ்க்கையில் நான் செய்ய போகிறேன். எப்படி என்னுடைய கரத்தினால் நான் உங்களை உருவாக்கினேனோ அதே போல என்னுடைய கரத்தினால் நான் உங்களை அதிசயங்களை காணப்படுவேன். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்த தெய்வம் செங்கடலுக்கு முன்பாக ஒரு வழியை திறந்து கொடுத்து அதிசயத்தை காண பண்ணினாரே. ஆனால் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயத்தை ஆண்டவர் காண பண்ணுவார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். நம்மை உருவாக்க சித்தம் எடுத்த தகப்பன் உன் வாழ்க்கையில் என்ன தேவையோ அதை நிறைவேற்றி தருவதற்கு கர்த்தர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நான் காத்து கிடக்கிறேன், உம்முடைய பாதபடியில் நான் காத்து கிடக்கிறேன், உம்முடைய பிரமிக்கத்தக்கதான அந்த அதிசயங்களை பார்ப்பதற்கு நான் ஆவலாய் வாஞ்சையாய் நான் இருக்கிறேன், என்னுடைய காரியத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்து கொள்ளுங்கன்னு சொல்லி எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் கர்த்தர் அந்த அதிசயத்தை செய்ய போகிறார். உன் வாழ்க்கையில் அந்த அதிசயம் நடக்கப் போகிறது. உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த அதிசயம்
அதிசயம் நடக்கப் போகிறது. உன் தொழிலில் அந்த அதிசயம் நடக்கப் போகிறது. உன் குடும்ப காரியத்தில் அந்த அதிசயம் நடக்கப் போகிறது. உன்னுடைய ஊழியத்தில் அந்த காரியம் அதிசயமாய் நடக்கப் போகிறது. அதை உன் கண்கள் காண ஆண்டவர் அதை நிறைவேற்றி தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே, என் இருதயத்தில் வந்த தகப்பன் என் குடும்பத்திலும் நீர் உலாவும்படியாய் நாங்கள் உண்மையே நோக்கி துதித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இத்தனை நல்ல மேன்மைகளை தந்த தகப்பனை நாங்கள் துதித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கணும், நீர் எங்களோடு கூட பயணம் செய்யணும், நீர் எங்களோடு கூட வருவீரேயானால் எங்களுக்கு முன்பாக நிற்கக்கூடிய அத்தனை தடைகளையும் கர்த்தர் உடைத்தறியும்படியாய் நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லி எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்கிறீங்க? அவருடைய சமூகத்தில் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் என்று அழகான ஒரு வார்த்தை தந்தீங்க ஆண்டவரே. எங்களை உருவாக்கின தேவனை நாங்கள் ஆராதிப்பதற்கு, துதிப்பதற்கு, கர்த்தர் எங்கள் மேலே இரக்கம் வைத்து விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒன்றுக்கும் உதவாத எங்களையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் கர்த்தருடைய கரம் வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த குடும்பத்தை உயர்த்துங்கப்பா. அந்த குடும்பங்கள் பிரமிக்கத்தக்க அதிசயத்தை காணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்பட்டு விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் வழி நடத்தின தகப்பன், இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.